அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அரபி மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக நான் இங்கே 1.25 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா குத்தி விட்டுக்கங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா உள்ள சிக்கனில் பிடிச்சி வரும். அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள், அதை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா பவுடர் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா மை மாதிரி அரைக்க வேணாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் கொடுக்கும். இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேகி க்யூப், இது ஒரு 3 பீஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையால் உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மேகி க்யூப் போடுறதுனால மந்திக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், கண்டிப்பாக போடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இதில் ஊற்றிக்கலாங்க. இனி நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த அளவுக்கு மல்லி இலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அதே மாதிரி புதினாவும் அதே அளவில் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கங்க. அதிகமாக தேவையில்லை இதில். இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். நம்ம ஆயில் இப்போ தான் சேர்த்துறோம், இதுக்கப்புறம் எந்த ஆயிலும் சேர்த்துறதா இல்லை. அதனால ஒரு 3/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கங்க. இனி அடுத்ததாக ஒரு ட்ரை லெமன் சேர்த்திக்கோங்க. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு பெப்பர் போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு மிளகு தூள் போட்டிருந்தோம், அதாவது பெப்பர் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தோம். இப்போ முழுசான பெப்பரை அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இனி இது எல்லாத்தையுமே நல்லா கையாலே நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் எல்லா சைடுமே ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா இதை மூடி போட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா மந்தி ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த சிக்கனை சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 மணி நேரம் உங்களால் வைக்க முடியாட்டி ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக இது வச்சு தான் அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இங்கே 1 கிலோ மந்தி ரைஸ் எடுத்துருக்கேங்க. மந்தி ரைஸில் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கிற மந்தி ரைஸ் எடுத்துக்காங்க. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம 1 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நான் 1 மணி நேரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சு சிக்கன் எடுத்துட்டேங்க. இனி நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு சமைக்க ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வருதுங்க. இந்த மாதிரி கொதித்து வரும்போது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் 3 நிமிஷம் நல்லா கொதித்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சிக்கன் எல்லாத்தையுமே ஒரு தடவை திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா சிக்கனையும் திருப்பி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுங்க. இடையில நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஸ்டவ்வில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இது ரைஸ் வேக வைக்கிறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் பட்டை, ஒரு 4 பீஸ் கிராம்பும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரைஸ் கழுவி இதில் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 90% அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா வேக விடக்கூடாதுங்க. அப்போ தான் மந்தி சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 90% அளவுக்கு வெந்துருச்சு. இது எல்லாத்தையுமே அந்த தண்ணியிலேருந்து நான் வடிகட்டி எடுத்துட்டேங்க. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கனெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச இந்த ரைஸ் அப்படியே இந்த சிக்கன் மேலே போட்டுடலாங்க. எல்லா ரைஸையும் ஃபுல்லாக இது மேலே சுற்றி போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த ரைஸ் எல்லாம் வெந்த ரைஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம்.
எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கையில் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாவை எல்லா சைடும் இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. அப்போ இதோட ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனி அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து இந்த மாதிரி எல்லா சைடும் ஊற்றிக்கோங்க. இது வந்து ரைஸ்க்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்காகத்தான். இனி அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா வச்சுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மந்தி ரைஸை எடுத்து வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 1/4 மணி நேரம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. இனி இந்த ரைஸ் எல்லாத்தையுமே இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாங்க. கீழே பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கிரேவியாக நல்லா சூப்பராக இருக்குங்க. மேலே இருக்கிற ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மந்தி ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. சீக்கிரமாக நம்ம செஞ்சு எடுத்துடலாம், அதிக வேலை எதுவும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மசாலாவும் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் எல்லாமே கீழே இருக்குது. நம்ம ரைஸ் எல்லாத்தையுமே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா இந்த சிக்கன் பீஸ் எல்லாமே எடுத்து அதில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இந்த சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து ஜூஸியாக இருந்துச்சுங்க. நம்ம சிக்கனில் மசாலா தடவும்போது பார்த்திங்கன்னா 1 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் கழிஞ்சதுக்கப்புறமா சமைக்கும்போது தான் இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக சிக்கன் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு பீஸ் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது சிக்கன் பீஸ் எல்லாமே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.